ஜெர்மனியில் ஒரு ஜாழ் தமிழ் இளைஞன் ஒருவன் தனது உயிரை தற்கொலை செய்து மாய்த்து கொண்டிருக்கின்றார். ஜெர்மன் மக்களிடையே அது ஒரு கவலையான ஒரு துக்கதினமான நாளாக அனைவரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். பிரித்தானியாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று அரேபிய கடல் வந்தடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த இரண்டு விஷயங்கள் பற்றியும் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆமாம் நண்பர்களே, யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டு ஜெர்மன் ஸ்டுட்கார்ட் மாநிலத்திலே வசித்து வந்த செல்வகுமார் சின்னத்துரை என்று சொல்லப்படுகின்ற 48 வயதை கொண்ட செல்வா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இளைஞனர் தான். அதாவது 2 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கின்ற அவர் தனது உயிரை வெள்ளிக்கிழமை 20/3/2026 அன்று தனது உயிரை தூக்கிலிட்டு மாய்த்து கொண்டார். அவர் தனது வீட்டின் கீழ்ப்பகுதியிலே இருக்கின்ற கெல்லர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு களஞ்சிய அறையிலே தனது உயிரை தூக்கிலிட்டு மாய்த்து கொண்ட விடயமானது மிகவும் கவலைக்குரியமான விடயம். உண்மையிலேயே இளம் பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்ப நபரானவர் இறப்பது என்பது அந்த குடும்பத்துக்கு எந்தளவு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படும் என்பது கருதப்படுறதுக்கு அப்பாலே எந்த பெரிய இழப்பாக இருக்கும் என்று அந்த குடும்பத்தினுடைய வலிகளுக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் அனைவரும் அறிந்தது. இவ்வாறான நிகழ்வுகளை எவ்வளவு முடியுமோ அந்தளத்துக்கு தமது மனங்களை இறுவது மிக முக்கியமான விடயம். உண்மையிலே வயது வந்தவர்கள் இழப்பது தங்கள் உயிர்களை கொடுப்பது அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அனைவருக்குமே இது ஒரு இழப்பான ஒரு விடயம். இவ்வாறான முடிவுகளை எடுக்கும் முதல் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து நாங்கள் பிறந்தது என்னத்துக்கு, இறப்பதற்காகவா பிறந்தோம் என்ற எண்ணங்களை இந்த மனங்களிலே இந்த எண்ணங்களை அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கேள்விகளை கேட்க வேண்டும். என்று சொன்னால் அவர்கள் விடுகின்ற உயிர்களானது அவர்களுக்கு மட்டுமான இழப்பு அல்ல, இது சாதாரணமான விடயம், அனைவருக்குமான இழப்பு. ஆகவே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், அதுவும் ஒரு கல்யாணம் செய்து 2 பிள்ளைகளை கொண்டவர் இவ்வாறான முடிவுகளை எடுத்து தனது உயிரை மாற்றி கொண்டது என்பது ஒரு மனவருத்தமான விடயம்தான். இவ்வாறான முடிவுகளை எடுக்கும் முன்னம் ஒரு சிறு அமைதியாக அவர்கள் இருந்து யோசித்து இந்த முடிவுகளை எடுப்பது என்ன, அவர்களுடைய காரணங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இருந்தாலும் ஓரளவுக்கு அவர்கள் மனங்களை அமைதிப்படுத்தி அனைவருக்கு நன்மை பயக்கின்ற விடயம். ஆகவே இவ்வாறான உயிர்களை கொடுப்ப முதல் அனைவரும் மிக உன்னிப்பாக தங்களுடைய குடும்பங்களையும் தங்களையும் நினைத்து பிரித்தானியாவின் ரோயல் நேவிக்கு சொந்தமான HMS அன்சோன் என்று சொல்லப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பல் ஒன்று அரேபியன் கடலுக்கு இன்று வந்தடைந்திருக்கின்றது. கப்பலானது கோர்மோஸ் நீரினை திறப்பதற்காகவும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு பங்கு கற்றும் விதமாகவும் இந்த கப்பல் அரேபியன் கடலுக்கு வந்தடைந்ததாகவும் இதை பற்றியான முழு விவரத்தையும் பார்க்க போகின்றோம். HMS அன்சோன் என்று சொல்லப்படுகின்ற நியூக்ளியர் ரியாக்டர் மூலம், அதாவது அணுசக்தியின் மூலம் இயங்கப்படுகின்ற இந்த நீர்மூழ்கி கப்பலானது சென்ற மார்ச் 6 ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளிக்கிட்டு இன்று அரேபியன் கடலுக்கு வந்தடைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் பயணம் செய்து இந்த கப்பலானது அரேபியன் கடலை வந்தடைந்திருக்கின்றது. இதனுடைய செயற்பாடு எப்படி, இதனுடைய பங்கு எப்படி என்று பார்க்க போனோம். இதை 2022 ஆண்டு இந்த பிரித்தானிய ரோயல் நேவியிலே பணிக்காக அமர்த்தப்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பலானது தொடர்ந்தும் இந்த தனது பணியினை செய்து கொண்டு வந்திருக்கின்றது. 97 மீட்டர் நீளம் கொண்ட இந்த நீர்மூழ்கி கப்பல், இதில் 98 பணியாளர்கள், இந்த கூடுதலாக 98 பணியாளர்கள் இதில் பணி செய்யக்கூடிய அந்த இந்த கப்பலானது பல மாதங்கள் நீருக்குள்ளேயே தனது பயணங்களையும் தேங்கி இருந்து பல மாதங்கள் நீருக்குள்ளே இருந்து தனது சேவைகளையும் பணியையும் செய்யக்கூடிய இந்த கப்பல் அணுசக்தியில் இயங்குகின்ற, அதாவது நியூக்ளியர் பவர்ன்னு சொல்லக்கூடிய அணுசக்தியில் இயங்குகின்ற இந்த நீர்மூழ்கி கப்பல் பல மாதங்கள் நீருக்குள்ளேயே இருக்கும். இந்த நீர்மூழ்கி கப்பலில் மிக முக்கியமான விடயமாக இதில் முக்கியமாக அமெரிக்கா தயாரிப்பான டொமாஹாக் குரோய்சிஸ் மிசில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணைகளை தன்னகத்தே கொண்டு வருகின்ற இந்த கப்பலானது இதனுடைய இந்த ஏவுகணை என்ற வீச்சுகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது எதிரியின் இலக்குகள் கப்பல்களை, நீர்மூழ்கி கப்பல்களையும் மற்றும் போர்க்கப்பல்கள் மற்றும் துல்லியமான தரையிலே துல்லியமான மிக
மிக துல்லியமான இலக்குகளை வைத்து தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை கொண்டிருக்கின்றது இந்த கப்பலானது. 1600 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ஏவுகணைகள் பாய்ந்து துல்லியமான இலக்குகளை தாக்கக்கூடியது. இந்த கப்பலும் இந்த ஏவுகணைகளும் மிகவும் முக்கியமாகவே போர்க்களங்களிலே கவனிக்கப்படுகின்றது. அட்வான்ஸ் சோனார் சிஸ்டத்தை கொண்டிருக்கின்ற இந்த ஏவுகணைகளானது GPS INS தெர்கோம் என்று சொல்லப்படுகின்ற தெரைன் கண்ட்ரோல், அதாவது இந்த ஏவுகணைகளானது வீசும் பொழுது வீசிய இடத்தில் சரியான இலக்குகளை தேடி சென்றும் சரியான இலக்குகளை தெரியாமல், அதாவது இலக்கை கண்டுபிடிக்க முடியாத சந்தர்ப்பத்திலே அவர் மீண்டும் அந்த இடங்களிலே சுற்றி திரிந்து சரியான இலக்கை தேடி கண்டுபிடித்தவுடன் தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஏவுகணைகளை இது கொண்டிருக்கிறதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. மிக மிக முக்கியமாக இந்த ஏவுகணைகள் தரித்து நின்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் இந்த ஏவுகணைகள் இருக்கின்றது. பொதுவாகவே தேவை ஏற்படின் இந்த இலக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையும் கொண்டது. அதாவது கப்பலிலே இருந்து அந்த இலக்குகளை மாற்றும் பொழுது அந்த இலக்குகளை மாற்றி தனது தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டதாக இந்த ஏவுகணைகள் அமைந்திருக்கின்றன. ஆமாம் நண்பர்களே, இந்த ஏவுகணை, இந்த கப்பல்கள், இந்த போர்க்களங்கள் என்று சொல்லி எதற்கு இந்த உலகங்கள் போய்கொண்டிருப்பது, எந்த இலக்கை நோக்கி செல்கின்றது என்பதை தெரியவில்லை. மனித உயிர்களையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்தும் வகையிலே வல்லமைகள் பொருந்திய சில நாடுகள் தங்களுடைய வல்லமைகளை காட்டும் முகமாக செயற்படுகின்றன. ஆனால் இந்த போர்க்களம் மிக வித்தியாசமானதாகவே இருக்கின்றது. ஈரான் மிக எதிர்த்தாக்குதலை கடுமையாகவே மேற்கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த முடிவுகள் எந்த அளவுக்கு அமையும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஹோர்மோஸ் நீரிணை என்பது ஈரானின் கைகளிலே சிக்கி அதாவது ஈரானுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த நீரிணையிலே எந்த விதமான நடவடிக்கை எடுத்து எந்த விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆமாம் நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.